இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் ஆட்டம் ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுடைய இதய துடிப்பை எகிர விட்டு சுமார் 25 வருட பகையை நம்ம இந்தியா சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து அணிக்கு எதிராக பழிக்கு பழி பகை தீர்த்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அந்த வகையில் இன்றைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ந்து அவர் டாஸ் தோத்ததை தொடர்ந்து ஃபஸ்ட்டு நியூசிலாந்து அணி நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. 50 ஓவர்கள் முழுசாக விளையாண்டு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. 251 ரன்கள் எடுத்திருந்தாங்க. நம்ம இந்திய அணி பக்கம் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப், அதே போல் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இந்த 4 பேரும் ஸ்பின்னர்கள் அபாரமாக பந்து வீசினதால நியூசிலாந்து அணியை இந்த கம்மியான ரன்னுக்கு உள்ள கட்டுப்படுத்த முடிஞ்சுது. இப்படி இருக்க இந்த ட்ராக் ஒரு ஸ்லோவர் ட்ராக் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதால நியூசிலாந்து அணி அவங்களும் 4 ஸ்பின்னர்களோடு தான் களம் இறங்கினாங்க. 252 ரன்னை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்தியா சேசிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓப்பனராக நியூசிலாந்து அணி அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஓப்பனிங் ரோஹித் சர்மா, கில் 2 பேருமே கொடுத்தாங்க. கில் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தார். ஆனால் 31 ரனில் அவுட் ஆயிட்டாரு. ஆனால் முந்தைய ஆட்டத்தில் இதே மைதானத்தில் அதே பிச்சில் செஞ்சுரி அடித்த விராட் கோலி 1 ரனில் அவுட் ஆவார் அப்படின்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தருணமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல இருந்தே இந்தியாவுடைய ரன் ரேட் பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ரோஹித் சர்மா சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டிருந்தாலும் அவரும் 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா ஸ்லோவாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி 76 ரனில் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல், ஸ்ரேஷ் ஐயர் 2 பேருமே ரொம்ப பொறுமையாக விளையாண்டாங்க. ஒரு சில மேடின் ஓவருக்கு 1 ரன் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட இந்தியா தள்ளப்பட்டிருந்தாலும் நிதானமாக விளையாண்டு இந்தியாவை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. ஸ்ரேஷ் ஐயர் 50 அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் 48 ரனில் அவுட் ஆயிட்டாரு. அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாண்டு அவரும் சிக்ஸரெல்லாம் அடித்தார் மிச்சல் சாண்ட்னர் பாலில். ஆனால் அவரும் 29 ரனில் அவுட் ஆக அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த நேரத்தில் பாலுக்கு பால் ரன் எடுக்க வேண்டிய கடினமான நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனாலுமே கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி டஃப்பாக கடினமாக போன இந்த ஆட்டத்தில் ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவுடைய இந்த வெற்றி சுமார் 25 வருஷம் கழிச்சு இதே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்தியா இப்போ நியூசிலாந்து அணியை பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2020 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் இதே மாதிரி தான் மோதிருந்தாங்க. அப்போ அந்த ஃபைனலில் நம்ம இந்தியாவை நியூசிலாந்து அணி தோல்வி அடைய வச்சு அவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரியான ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இப்போ 25 வருஷம் கழிச்சு மீண்டும் இந்த மாதிரியான ஒரு ஃபைனலில் நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் எதிர்த்து விளையாண்டு இந்த முறை நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ 25 வருஷம் கழிச்சு இதே மாதிரியான ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை பழிக்கு பழி தீர்த்திருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா ஒரு வழியாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கடைசியாக இப்போ ஜெயிச்சிருக்க இந்த தருணத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.